இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் வந்து டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சேப்பங்கிழங்கை நல்லா கழுவிட்டு இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதுங்க, வேக வச்சுக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்கை நான் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம தோல் உரிச்சிக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாங்க. நம்ம எல்லா கிழங்குக்கும் இது மாதிரி தோல் உரித்து எடுத்துடலாம். எல்லாம் தோல் உரித்து எடுத்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் தோல் உரிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு கிழங்கையும். பாருங்கள், நல்லா வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் வந்து இதெல்லாம் போட்டுடலாங்க. போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு 3/4 ஸ்பூன் போட்டோம்னா மிளகாத்தூள் போதுங்க. 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா அடுத்தது வந்து கொஞ்சமாக புளி, கொஞ்சம் எடுத்தால் போதுங்க. இந்த புளியில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. நம்ம நல்லா இப்படி கை போட்டு நல்லா கரைச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. இது வந்து புளி வந்து ஊறிடும். நம்மளுக்கு வந்து பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், புளி வந்து நல்லா வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாங்க. அந்த திப்பிலாம் வேணாங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றினா வந்து சேமக்கிழங்கு வந்து குழன்னு ஆகிடுங்க. சேப்பக்கிழங்கு ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், போதும். இப்போ போட்டு நம்ம கையாலே பிசைஞ்சு வச்சிடலாங்க. உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோங்க. பாருங்கள், இப்படி நம்ம கையாலே கலக்கிட்டு நம்ம ஒரு அரை ஹவர் 1 ஹவர் எப்படினாலும் வச்சு வைக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அரை ஹவர் பொறுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கலாங்க. பாருங்கள், அரை ஹவராக வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. சேப்பங்கிழங்கு நல்லா ஊறிச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு 4 பூண்டு வந்து நான் தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுக்கிறேங்க. அதையும் போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரே தக்காளி போட்டுக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம புளி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதனால் தக்காளி வந்து ஒரே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த சேப்பங்கிழங்கை நம்ம போட்டுடலாங்க. இதில் நல்லா வதங்கட்டுங்க. இதுலேயே வந்து ரோஸ்ட் ஆகி வரணுங்க. இப்போ வந்து நம்ம வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு. அடி பிடிக்கக்கூடாது. பிடிக்காத நம்ம வந்து மொல்லமாக கலக்கி விடலாங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் வேணா கூட செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. காரம் பத்தலை, உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
பாருங்கள், ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. இப்படி மொல்லமாக நம்ம கலக்கி விட்டாவே போதுங்க. இப்போது எண்ணெய் பத்தலைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒட்டாத வருங்க, ஒட்டாத நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். கடாயில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். ஒரு 2-3 ஸ்பூனு, முதலே 3 ஸ்பூன் தான் ஊற்றணும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இது புது கிழங்குங்க, ஒரே விசிலில் வெந்துச்சுங்க. நம்ம வந்து புது கிழங்கு வாங்கி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமும் வெந்துடுங்க ஒரே விசிலில். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. இது மாதிரி தான் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் ஸ்லோவாக வச்சு நம்ம செய்யணுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்பங்கிழங்கு வந்து ஊற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. சாம்பார் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் அது மாதிரி நம்ம செய்யும் போது இது செஞ்சோம்னா இந்த சேப்பங்கிழங்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க கேஸை. ஒட்டாத வந்துக்குது பாருங்கள், நமக்கு கடாயில் அவ்வளோ ஒட்டலை. அவ்வளோ வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம தண்ணியெலாம் ஊற்றி செய்ய தேவையில்லைங்க. நம்ம ஊற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படுங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம்னாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.